எப்போதாவது கிடைக்கும் அரிய பொருள்தான் அம்பர்கிரீஸ் எனப்படும் திமிங்கல எச்சம். அதனால் அதன் மதிப்பும் அதிகம். அம்பர்கிரீஸ் இயற்கையாக கிடைக்காத பட்சத்தில் இதற்காக திமிங்கலங்கள் வேட்டையாடப்படுகின்றன. இதனால் இந்தியாவில் இதற்கு தடை உள்ள நிலையில் இதனை கடத்தி கோடிக்கணக்கில் விற்பனை செய்யப்படும் சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து வருகின்றன. அது போன்ற ஒரு சம்பவம் தான் மன்னார்குடியில் நடந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி புதிய பேருந்து நிலையத்தில் அம்பர்கிரீஸ் கட்டிகளை கடத்தி விற்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மன்னார்குடி வனச்சரக அலுவலர் சைதானி தலைமையிலான குழுவினர் அங்கு சென்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த நபரை பிடித்து விசாரணை செய்தனர். இதில் அவர் வடுவூர் வடபாதி வடக்கு தெருவைச் சேர்ந்த சதீஷ் என்பதும் வனத்துறையினர் தேடி வந்த நபர் அவர்தான் என்பதும் உறுதியானது. பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட கிடுக்கிப்பிடி விசாரணையில் அம்பர்கிரீஸ் கட்டிகளை கடத்தி வந்த கும்பல் தனியார் விடுதியில் ரூம் போட்டு தங்கியிருந்தது தெரிய வந்தது. அங்கு விரைந்த வனத்துறையினர் பாலமுருகன், முருகானந்தம், விவேகானந்தம், இடும்பாவனம் ஆகிய 4 பேரை பிடித்தனர். அவர்கள் அம்பர்கிரீஸ் கட்டிகளை வைத்துக் கொண்டு விற்பனை செய்ய காத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 2.7 கிலோ எடையிலான சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான அம்பர்கிரீஸ் கட்டிகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவை அனைத்தையும் சிங்கப்பூரில் இருந்து கடத்தி வந்ததாக வாக்குமூலம் அளித்தனர். இந்த கடத்தலில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்றும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அம்பர்கிரீஸில் இருந்து விலை உயர்ந்த நறுமண பொருட்களும் சில சமயங்களில் பாரம்பரிய மருந்து பொருட்களும் தயாரிக்கப்படுகின்றன. இவை இயற்கையாக உற்பத்தியாக நீண்ட நாட்களாகும். அவை நமக்கு கிடைப்பதும் அரிது. அதனாலேயே இதன் மதிப்பு மிகவும் அதிகம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.